எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த லெக் பீஸ் உடைய இந்த ப்ரொமோஷனல் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ப்ரெஸ் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. இந்த கூட்டத்தை பார்த்தா திடீர்னு இது லெக் பீஸ் ப்ரொமோஷனா இல்லை மாநாடா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸு எங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு. பியாண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 சாங் ஃபிலிமில் ஒரு சாங் அனிருத் பாடியிருக்காரு, இன்னொரு சாங் டி ராஜேந்தர் சார் பாடியிருக்காரு, இன்னொன்று மேக்கிங் வீடியோவாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இது என்னுடைய ப்ரொடியூசர், ஆக்டர் ப்ரொடியூசர். இவரும் இந்த படத்தில் கதையின் நாயகர்கள் 4 பேர், அதில் ஒருத்தராக நடிச்சிருக்காரு. ஆப்வியஸ்லி அஃப்கோர்ஸ் ரமேஷ் திலக் உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த லீட். அவர் மிமிக்ரி கோபி அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ஸோ டு ஸ்டார்ட் வித் ரமேஷ் திலக், சொல்லுங்கள் ப்ரோ, படத்தை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். லெக் பீஸ் படம், இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்காக வந்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த படம் வர மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் மிமிக்ரி கோபி அப்படின்ற ஒரு ரோலில் நான் நடிச்சிருக்கேன். மொத்தமாக ஒரு 4 கதாபாத்திரங்கள் இதில் வந்து கொஞ்சம் முக்கியமாக இருப்பாங்க. ஸ்ரீநாத் பிரதர், கருணாகரன் அண்டு மணிகண்டன் பிரதர் இவங்க. ஸோ ஒரு சீரியஸான எந்த ஒரு மெசேஜும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபன்னான, ஒரு ஜாலியான, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக இது இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. லெக் பீஸ் படம் வர மே 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மார்ச் 7th மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் எப்பவும் போல் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. படம் பார்த்துட்டு உங்களுடைய ஜெனியூன் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டிங்கனாலும் நாங்கள் தப்புகள் இருந்ததுன்னா திருத்திக்கிறோம். ப்ரொடியூசருக்கு நல்ல ஒரு லாபகரமான படமாக இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். நான் இது ஒரு 4வது படம், என்னுடைய படம் இது. நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னால் வந்த படத்துலனாலே நான் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர், 4 ஹீரோவில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 21 ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபன்னாகவும் பண்ணியிருக்கேன். இந்த படம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்கும். பட் யார் மனசையும் புண்படுத்தினா அந்த படம் எடுக்கலை. ஓகேவா? ஒரு நல்ல ஒரு காமெடி படமாக எடுத்திருக்கேன். ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுடைய ஃபுல் ஆதரவு இந்த படத்துக்கு எனக்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸ்ரீநாத் சார் அண்ட் மணி சார். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். அண்ட் கண்டிப்பாக ஒரு பிரமாதமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய் த மூவி லெக் பீஸ். எல்லாருக்கும் இட்ஸ் ஜாலியான ஃபிலிம். அண்ட் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அவ்வளோதானா? இன்னும் ஏதாவது கொஞ்சம் இன்னும் எதிர்பார்க்குறாங்க. பியான் ரொம்ப பேசுவியா? பேசு. நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் கேளுங்க, அப்புறம் ஃபைனலாக நான் சொல்கிறேன். நான் ஃபைனலாக சொல்ல வேண்டியது நான் முடிச்சிடுறேன். நீங்கள் கொஸ்டின்ஸ் கேளுங்க. சார் உங்கள் படத்துக்கு அனிருத், விஷால்லாம் ட்வீட் பண்றாங்க. உங்க நண்பர், நெருங்கிய நண்பர் விஜய் ஏன் சப்போர்ட் பண்றது கிடையாது? இல்லை, சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது கிடையாது. இப்போ சினிமா, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டதுக்கப்புறம் நிறைய அந்த சினிமா விஷயங்கள்லேருந்து அவர் கொஞ்சம் விலகி இருக்கிறாரு. ஸோ அதனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது கிடையாது. அவருக்கு என்னுடைய படங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கார், பதிவு பண்ணிட்டு தான் இருக்கார். ஆன் அ பர்சனல் நோட் எனக்கு அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆல் தி பெஸ்ட்னு சொல்கிறாரு. அது தெரிவிச்சுக்கிட்டு தான். சிக்கன் பீஸா லேடிஸ் தொடையா? லெக் பீஸ், சிக்கன் பீஸ், சிக்கன் லெக் பீஸ். சார் இது வந்து என்னன்னா, எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுறது வந்து லெக் பீஸ்ன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் வெறும் எலும்பு தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் சொன்னாவே புரிஞ்சுற தன்மை இருக்குன்னா
லேடிஸ் தான் நம்ம சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு புரிஞ்சு தன்மை இருக்கு. நீங்க அது மாதிரி தான் டைட்டில் வச்சிருக்கீங்க, அதான் கேட்கணும். இல்லை, அந்த டைட்டிலுடைய ஃபாண்ட்ல இருந்து அந்த டைட்டிலுடைய விளம்பரத்துல இருந்து எல்லாமே பாருங்க, லெக் பீஸ்ன்றது தெளிவாக சிக்கனுடைய லெக் பீஸ் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறோம். நீங்கள் டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லை படத்தினுடைய டிசைனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பாருங்கள் ரொம்ப ரொம்ப கிளியராக சிக்கன் லெக் பீஸ் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இது எந்த ஒரு வல்காரிட்டியும் இல்லாமல், இது வந்து இல்லை ஒரு தவறான ஒரு சிந்தனையோ எண்ணங்களோ இல்லாமல், இது ஒரு ஜனரஞ்சகமான எல்லா தரப்பினரும் பார்க்குற ஒரு படமாக தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி ஊடகம் நண்பர்களே, உங்களோட டைமுக்கு, உங்களோட குவாலிட்டி டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நம்ம ப்ரொடியூசர் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களை, சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை, சின்ன ப்ரொடியூசரை உங்களால், இந்த ப்ரெஸ் பீப்புள் உங்களால் தான் வாழ வைக்க முடியும். எங்களுக்கு வந்து உங்களுடைய பெரிய சப்போர்ட் தேவை. உங்களோட ஜென்யூனான என்ன சொல்கிறது ரிவ்யூஸும் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த வாய்ப்பு அளித்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்ஸ் அலாட். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். மார்ச் 7th இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் ஜனங்க வர்றதுக்கு உண்டான சப்போர்ட்டையும் ப்ரெஸ் மக்களாகிய உங்கள்கிட்ட வந்துள்ள பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் உங்களுக்கு லெக் பீஸா அமையுமா? கண்டிப்பாக அமையும் பிரதர், கண்டிப்பாக அமையும். ப்ளஸ் அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 8 படங்கள் முடிச்சிட்டு இருந்தேன், ஷூட்டில் இருந்தேன். ஸோ இப்போ வரப்போகிற இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, டீசல், டிஎன்ஏ, பாபாத்யாரே, மாஸ்க், இந்த படங்கள்லாம் ஷூட்டில் இருந்ததால் இனிமேல் தான் ஒரு படமாக வரும். லெக் பீஸும் ஒரு நல்ல படமாக இருக்கும். டிடிவி கணேஷ் வந்து காந்தாரா மாதிரி ஒரு ஸ்டில் கொடுத்துருக்காரு. அந்த காந்தாரா தானா இல்ல அவர் வீட்டில் போட்டு எடுத்தது கிடையாது, நம்ம படத்துக்காக நாங்கள் பண்ண வச்சது. சொல்லுங்க சார், இப்ப ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் மீண்டும் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுல மீண்டும் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறைய பேர் வந்து அவர் என்ன சொல்றாங்க, நல்ல ப்ரொடியூசர் சொல்றாங்க, ஆனா மேல ஏத்தி இறக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இவர் ஏத்தி இறக்கிறாரா? யாரையா? என்னன்னா பேசும்போது ஏத்திடுறாங்க, வேலை செய்யும் போது இறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கன்னா மேல ஏத்தி விடுவாங்க, அப்புறம் வந்து கால் பிடிச்சி விடுவாங்க. அந்த வார்த்தை அந்த சொல்றாங்க. சரி சரி, ஓகே. காப்பாத்திட்டீங்களா? கண்டிப்பாக அவர்கிட்ட தான் ஆக்சுவலாக கேட்கணும். ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை எப்படி பார்க்குறாரு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேலையை, இந்த படைப்பை அவர் எப்படி பார்க்குறாருன்னு அவர் தான் கரெக்டான ஆளாக இருக்கும். நண்பரே, இதுக்கு அந்த பதில் சொல்லிடுங்க. இப்போவும் கதாநாயகன் தாங்க, 4 பேரில் ஒருத்தர். லெக் பீஸ் ஃபுல்லாவே ஆம்பளைங்களா இருக்காங்க, ஒரு லேடிஸ கூட காணுமே. நீங்களாவது வருத்தப்பட்டீங்களேங்க, இவ்வளவு குதர்ப்பமா அவங்க கேள்வி கேட்டா கூட. தேங்க்ஸ் மார்க் பண்ணிட்டேன். தேங்க்ஸ். அலங்குன்னு ஒரு படம், ஆமா, நாய் சம்பந்தப்பட்ட படம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் உங்க நண்பர் விஜய் வந்து ரிலீஸ் பண்ணாரு. நீங்க நண்பர் தானே, அலங்கு கொடுத்தது ஏன் லெக் பீஸ் கொடுத்தது? இல்லைங்க, அது நாகரிகமா இருக்காது. நீங்க அவங்களுக்கு பண்ணீங்களே எனக்கு ஏன் பண்ணல அப்படின்றது வந்து இல்லை, நாகரிகமா இருக்காது. நண்பர் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே என்ன அப்படின்னா எதையும் கேட்கக்கூடாது. நம்ம அவங்களா வந்துல சொல்லணும், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துல செய்யணும். இல்ல, கண்டிப்பா கரெக்டுங்க. அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், அது எந்த ஒரு சூழ்நிலையில எதுக்காக பண்ணாரு அப்படின்றத அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் நான் வந்து என்ன அப்படின்னா கேட்டனா டெஃபினட்டாக பண்ணுவார். பட் எதுக்கு கேட்டு அவர் ஏதாவது வந்து சப்போஸ் ஒரு அவருடைய என்ன சொல்றது பிஸியா பாலாஜி அது என்ன அப்படின்னா அப்பதான் குடிச்சிருந்திருப்பாரு, அதனால எப்படி இன்னொன்னு குடிக்க முடியும், வேணாம் அப்படின்னு இருப்பாரு. இப்பதான் அலுங்க நான் பண்ணிருக்கேன், இப்ப வேணாம் அப்படின்ட்டாருன்னா அது நமக்கு கஷ்டமா இருக்குமேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் வார் ப்ரோ அப்படின்றது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த வார்த்தை தளபதி அவர்கள் உச்சரிச்சதுல இருந்து எல்லா பொலிட்டிக்கல் தலைவர் லீடர்ஸும் வந்து வார் ப்ரோ அப்படின்றதெல்லாம் தூக்கி தூரம் போடுன்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கே ஆசையா இருக்கு, தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் வாட் ப்ரோ, ராங் ப்ரோ அப்படின்றது அவர் ஸ்டைலாக சொல்கிறாரு. அவர் எது சொன்னாலும் வந்துல ஸ்டைலாக இருக்குது. அதனுடைய கருத்து, அதனுடைய உள்நோக்கம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன அழகாக சொல்லிட்டாரு, என்ன மாடுலேஷனில் சொல்லிட்டாரு, அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சரி, அவரை நண்பராக அவருக்கு வேற வேற ஃபேஸ் இருக்குங்க. நண்பராக ஒரு ஃபேஸ் இருக்குது, ஓகேயா. ஒரு நடிகனா, ஒரு என்ன சொல்றது தளபதியா ஒரு ஃபேஸ் இருக்குது. இப்போ அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஃபேஸ் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் அவர் தலைவர் தானே கூப்பிட முடியும். ஸோ அதை அப்படி கிடையாது. நான் இப்போ பொதுவெளியில் அட்ரஸ் பண்ணும்போது நான் அப்படி வந்து தலைவர்னு சொன்னா தானே கரெக்டாக இருக்கும்.
கொஞ்சம் மரியாதையாக இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இப்போ வந்து மாப்பு, இப்போ வந்து இல்லை நண்பன் சொல்லல சார், நண்பன் சொல்றது வாய்ப்பு உண்டு. நண்பர்னு கண்டிப்பாக நண்பர் இல்லை. நிறைய இப்போ இந்த ப்ரொமோஷனில் எல்லாத்துலேயுமே அவர் நண்பர் தான் சொல்லியிருக்கேன். ஒன்று தளபதின்னு சொல்லுவேன், நண்பர்னு சொல்லுவேன், இல்லைன்னா தலைவர்னு சொல்லுவேன். ஓகே, லெக் பீஸ் படத்தை ப்ரோ டாக்டர் படத்தை நடிச்சவரு துர்கர். இல்ல உங்களுடைய இங்கிலீஷ் அந்த இதெல்லாம் நல்லா இவர்கிட்ட ரொம்ப கேள்வி கேளுங்க, ரொம்ப பல் சொல்லுவாரு, ரொம்ப பேசுவார் அவர். அது வார்த்தை எங்க காணோம் ரொம்ப நாளா. ஆமா அப்படியா? ஆமா, காணல உங்களை கூப்பிடுறது இல்லையா இந்த படத்துக்கும்? இல்ல காணல இல்ல, நான் இங்கதான் இருக்கு சென்னையில. இல்லைன்னா இந்நேரம் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் போயிருக்கேன். ஆமா ஆமா, நான் வந்து நிறைய இசை எல்லாம் பண்றேன் பிரதர். ஸோ எனக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த பார்ட்னர் இருக்கு, அப்படிதான். வேலை இருந்தாலும் நடிக்க வருது இல்ல, அதானே? ஆக்சுவலா நான் ஒரு 4-5 படம் பண்ணேன் பிரதர், அது ரிலீஸ் பண்ணேன். வேற எதுனா லாஸ்ட் என்ன சார் லெக் பீஸ்னா என்ன சொல்லுங்க, எத்தனை சாங் இருக்கு, சென்சார் போர்டு என்ன சொல்லுவாங்க? 3 சாங் இருக்குங்க. லெக் பீஸ்னா அஃப்கோர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்கன் லெக் பீஸ் தான், வேற எதுவும் அதை டீட்டெயில் பண்ண முடியாது. கதைக்கு அது ஆப்டாக இருந்துச்சு. இந்த கதையில் வர்ற ஒரு கதாபாத்திரம், ஒன் ஆஃப் த ஹீரோஸுக்கு லெக் பீஸ் சாப்பிட்டோன்னா ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஐதீகம். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுவார். ஆனால் நாங்கள் அவர் பேச்சு கேட்காம ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் அவர் பேச்சு கேட்காம அதை சாப்பிட்ருப்போம். அதுலேருந்து கொஞ்சம் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸு, ஒரு மாதிரி ஒரு மிஸ்ஆப்ஸ் நடந்துக்கிட்டே போகும். அப்போ தான் அவர் வார்ன் பண்ணுவார், அலர்ட் பண்ணுவார், நான் தான் அப்போவே சொன்னனே அப்படின்னு. ஸோ இதை சார்ந்து படம் போகிறதுனால தான் லெக் பீஸ்ன்ற டைட்டில் வச்சோம். படத்தில் 3 சாங், முழுக்க காமெடி ஜானர் ஆஃப் ஃபிலிம் தான். வடிவேல் கூட நடிச்சிருக்கீங்க. நான் நடிக்கலையே, நான் வடிவேல் சார் கூட நடிக்கவே இல்லையா. ஆனா அவர் நடிச்ச படத்துல வேலை பார்த்திருக்கேன். பட் யாரும் தப்பா பதில் சொல்லிட்டாங்க. அதான் அவர் நடிச்ச படத்துல வேலை பார்த்திருக்கேன். என்ன இவரை முத்துக்கால இல்லைன்னா சிங்கமுத்து நினைச்சிட்டீங்களா? இல்ல, அவர் நடிச்ச படத்துல நான் வேலை பார்த்திருக்கேன். இது ஒரு டார்க் ஹியூமரான ஜானரு, பட் குடும்பத்தோட பார்க்குற மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி சென்சார் போர்டு எங்களுக்கு அந்த வரம்பை மீறாமல் சில கட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. கட்ஸுனா அதாவது என்னென்னா சின்ன கட்ஸு தான், எங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சவுண்ட் மியூட் சில இடத்துல கொடுத்துருக்காங்க. டபுள் மீனிங்கில் இல்லை, சில பேர்கள் எடுக்க வேண்டாமே அப்படின்றது. சோஷியலாக கொஞ்சம் பாப்புலராக இருக்கவங்க அவங்களோட பேர் எடுக்க வேணாம் அப்படின்றது. ப்ளஸ் வந்து இல்லை லேபிள்ஸு பிராண்ட்ஸ் எதுவும் வந்து காமிக்க வேணாம், ஸ்மச் பண்ணணும் அப்படின்றது. சில வார்த்தைகளை சவுண்ட் மியூட் பண்ணியிருக்கிறது. சில ஆக்ஷன்ஸ் வந்து இல்லை கொஞ்சம் அது மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்வையாக அந்த ஜம்ப் தெரியாத மாதிரி அதை இணைச்சிருக்கோம். கரெக்டாக இருக்குது. டாக்டர்ல வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க, சூப்பர் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து டிராகன்ல ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க, அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ நீங்க பண்ணி வர படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? அதே மாதிரி ஒரு ஹிட் உங்களோட துறமா நீங்க இருந்தீங்கன்னாவே அது வந்து ஹிட் படமா கன்சிடர் ஆயிடுமா? நோட் பண்ணுங்கப்பா. அவரை நடிக்க வேற வச்சிருக்கேன் படத்துல வந்து சாங்கே அவர் தான் கேட்கிறாரு, அதான் கேட்கிறாரு. ஸோ நடிச்சிட்டாரு. இந்த படம்ல நான் வந்து இசை பண்ணேன். ஸோ தெரியல, ஆண்டவன் தான் சொன்னோம். இசை பண்ண, அதுக்கப்புறம் என்ன பண்ண? அந்த ஃபர்ஸ்ட் சாங்ல இவர் நடிச்சிருக்காரு, அதாவது டான்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸை பாடுற மாதிரி. ஆக்சுவலா அனிருத் இவருக்காக தான் பாடின மாதிரி அந்த சாங்கோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அவர் ஸ்பீச்சே வந்து சரியா புரியாத மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மியூசிக் இருக்குமா? அவர் ஆலந்தூர், புரியாத மாதிரி தான் இருக்கு. அவர் ஆலந்தூர்காரர், அதனால தான் அப்படி பேசுறாரு. ஆமா இல்ல அஃப்கோர்ஸ் புரியாத மாதிரியான வார்த்தைகள், புரியாத மாதிரியான சவுண்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கிறாரு. பட் புரியுற மாதிரியும் இருக்கும். இல்ல இசையெல்லாம் கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுவேன், டோன்ட் வரி. நீங்க என்ன கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா இசைக்கு ஏதுங்க மொழி, கலைக்கு ஏதுங்க மொழி, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். சொல்லுங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் ஒரு 4 படம் எடுத்துட்டேன், ஓகேங்களா. எந்த படத்துலையும் நான் பெருசாக ஒன்றும் இது பண்ணல. ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடி படமாக எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வச்சு நான் படம் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. உங்களுடைய ப்ரெஷ்ஷோடைய சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் ஒரு படம் பண்ணி உங்களனா எல்லாம் மீட் பண்ணணும்னா எனக்கு இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த படத்துக்கு இது பண்ண முடியும். நான் இன்னை வேறு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். 4 படத்துலையுமே நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு
செட்டில். ஆமாம், இல்லை செட்டில் இல்லை, ஏமாந்துருக்கேன் அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த படம் அதனால தான் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு காமெடி படமாக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ப்ரெஸ்ஸோடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னைய மாதிரி சின்ன ப்ரொடியூசர் வந்து இன்னும் ஒரு 4 ப்ரொடியூசர் வருவாங்க, இன்னொரு 4 படம் நல்ல படங்கள் வரும், நாங்கள் வளருவோம். ஓகேங்களா? எவ்வளவோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த சின்ன படத்துக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தூக்கி விடணும், பார்த்துக்கோங்க.